ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பயிற்சி 1 10வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். பார்க்கலாம் பாருங்கள். 10வது கணக்கு எஃப், ஓகேவா? அதாவது இதை வந்து க்ளோஸ்டு ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. -5லிருந்து 9, ஓகேவா? -5, 9 2r என்ற சார்பானது பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. f(x) 3 விதமாக வரையறுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த இடைவெளியில் இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதிலிருந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா, இங்கே வந்து எந்தெந்த நம்பர்ஸ்க்கு எந்த இடைவெளின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கணக்கு வந்தாலே ஒரு என்கோடு போட்டுருங்க, ஓகேவா? என்கோடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நான் என்கோடு போட்டுறேன். அதாவது 0. இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, இது க்ளோஸ்டு ப்ராக்கெட்டா? க்ளோஸ்டு ப்ராக்கெட் அப்படின்னா இதிலிருந்து இது வரைக்கும் மட்டும்தான். எதிலிருந்து? -5லிருந்து +9 வரைக்கும் மட்டும்தான். அப்போ பாருங்கள், இங்கே -1, -2, -3, -4, -5, ஓகேவா? இந்த சைடு +9 வரைக்கும் மட்டும்தான். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும், ஓகேவா? இது வரைக்கும் மட்டும்தான். இந்த ப்ராக்கெட் கொடுத்தா இதுதான் மீனிங், ஓகேவா? இப்போ சரி, இப்போ எந்தெந்த நம்பர்ஸ் இதில் வரும்னு பார்க்கலாம் பாருங்கள். அதாவது இடைவெளிங்கிறது -5 < x <2. அதாவது கீழே கோடு போட்டிருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பரை சேர்த்தணும், கோடு போடல அப்படின்னா அந்த நம்பரை சேர்த்தக்கூடாது. அப்போ இங்கே கோடு போட்டிருக்கு, அப்போ -5 சேர்த்திக்கணும். இங்கே கோடு போடல, அதனால 2 சேர்த்தக்கூடாது. அப்போ 2க்கு முன்னாடி நம்பர் வரைக்கும், அதாவது -5லிருந்து 2க்கு முன்னாடி நம்பர் வரைக்கும். அப்போ எதுலேருந்து வரும்? இதிலிருந்து 2க்கு முன்னாடி நம்பர்னால் இது வரைக்கும், அதாவது 1 வரைக்கும் வருமா? அப்போது இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் எழுதிடுற பாருங்க. அப்போ -5 -4 -3 -2 -1 0 1, ஓகேவா? இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்துச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணணும். அடுத்து 2 < x <r. அதாவது இங்கே பாருங்கள், இங்கே கோடு இருக்குது, இங்கே இல்லை. அப்போ 2 சேர்த்தணும், 6 சேர்த்தக்கூடாது. அப்போ 6க்கு முன்னாடி நம்பர் வரைக்கும். இப்போ 2லிருந்து 6க்கு முன்னாடி நம்பர் வரைக்கும்னா 5 வரைக்குமா? 2 3 4 5 இதெல்லாம் வந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணணும். பாருங்கள், 2 3 4 5 இதெல்லாம் வந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணணும். அடுத்து இந்த இடைவெளி 6 < x <9. அதாவது கீழே கோடு 2க்குமே போட்டிருக்கு. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் 6லேருந்து 9 வரைக்கும், ஓகேவா? இப்போ 6லேருந்து 9 வரைக்கும்னா இதிலேருந்து இது வரைக்கும் என்னெல்லாம் வரும்? 6 7 8 9, ஓகேவா? இப்போ இதெல்லாம் வந்துச்சுன்னா இதுதான் யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டோம். இப்போ கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன? f(-3 + f(2). சரி, இப்போ இதை ஃபஸ்ட்டு f(-3) நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் f(2) கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையுமே கூட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு f(-3) அப்படின்னா எந்த இடைவெளியில் வரும்னு பாருங்கள், இதில் வருமா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? f(x) = 6x + 1 இதை யூஸ் பண்ணணுமா? அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்னது? -3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ f(-3 = 6. இங்கே அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கேயும் -3ன்னு போடணும், +1. பாருங்கள், 6 3 18, இங்கே மைனஸ்ன்னு இருக்குது, அதனால் -18 + 1. இப்போது கழிக்கணுமா? குறி மாறி இருந்துச்சுன்னா கழிச்சு பெரிய நம்பரோட குறி போடுவோம். அப்போ இங்கே குறி மாறி இருக்குது, கழிச்சோம் அப்படின்னா 18லேருந்து 1 போச்சுன்னா 17, பெரிய நம்பரோட குறி மைனஸ், அதனால் -17, ஓகேவா? அடுத்து f(2)க்கு கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். இங்கே 2ங்கிறது எந்த இடைவெளியில் வருது? இந்த ரெண்டாவது இடைவெளி எப்படி? 5x² - 1. அதாவது f(x) = 5x² - 1. இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு கொடுக்கணும்? 2ன்னு கொடுக்கணும். அப்போ f(2) = 5. இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு கொடுக்கணும். அப்போ 2² - 1 = அதாவது 2 ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் 4, 2 2 4, 4ஐயும் 5ஐயும் பெருக்குனா 5 20 -1 கழிச்சோம் அப்படின்னா 20லேருந்து 1 போச்சுன்னா 19. இப்போ என்ன பண்ணணும்? ரெண்டையுமே கூட்டணுமா? அதாவது f(-3 + f(2). இப்போ ரெண்டையுமே கூட்டணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு f(-3)க்கானது -17, அடுத்து f(2)க்கு +19. இப்போது குறி மாறி இருக்குது, அப்போ கழித்து பெரிய நம்பரோட குறியை போடணும். இப்போ கழிச்சோம் அப்படின்னா 19லேருந்து 17 போயிடுச்சு அப்படின்னா 2, பெரிய நம்பரோட குறி ப்ளஸ், அதனால் +2, ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் 2. அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்னது? f(7 - f(1). இப்போ இந்த ரெண்டுமே அதே மாதிரி தனித்தனியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு f(7). 7ங்கிறது எந்த இடைவெளியில் வந்திருக்கு? 3ல் வந்திருக்கு. அப்போ 3க்கானது f(x) = 3 எதுக்கு? 3x - 4, சரியா? இப்போ இதில்
எக்ஸுக்கு பதிலாக 7ன்னு கொடுக்கணும். அப்போ எஃப் ஆஃப் 7 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 7 மைனஸ் 4. 7 21 மைனஸ் 4 கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 17ன்னு வரும். ஓகேவா? அதே மாதிரி அடுத்து எஃப் ஆஃப் 1. 1ங்கிறது இதில் வந்திருக்கு, 1ங்கிறது ஃபஸ்ட்டில் வந்திருக்கு. அப்போ ஆர்எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிறத யூஸ் பண்ணணும். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர்எக்ஸ் ப்ளஸ் 1 இதை யூஸ் பண்ணணும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு கொடுக்கணும். அப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 6 இன்ட்டு 1 ப்ளஸ் 1. இப்போ 6 6 6 ப்ளஸ் 1 7ன்னு வருது. இப்போ என்ன பண்ணணும்? ரெண்டையுமே கழிக்கணுமா? எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 7ங்கிறது இங்கே என்ன கண்டுபிடிச்சோம்? 17 மைனஸ் எஃப் ஆஃப் 1ங்கிறது நம்மளுக்கு இங்கே 7ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதிலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 10ன்னு வருது. செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் 10. அடுத்து தேர்டு கொஸ்டின் 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8. ஓகேவா? இப்போ 4க்கும் 8க்கும் எந்த இடைவெளின்னு பார்க்கலாம். 4ங்கிறது 2வது இடைவெளி, 8ங்கிறது 3வது இடைவெளி. ஓகேவா? ஃபஸ்ட்டு 4க்கு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4க்கு 2வது இடைவெளி என்னது? 5x² மைனஸ் 1. இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 4ன்னு கொடுக்கணும். இப்போ 4ன்னு கொடுத்தா 5 இன்ட்டு இங்கே 4 ஸ்கொயர்னு வரும் மைனஸ் 1 ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இங்கே 5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 4 ஸ்கொயர் பண்ணால் நன்னாங்கு 16 மைனஸ் 1ன்னு இருக்கு. அப்போ இந்த ரெண்டையுமே பெருக்கணும். இப்போ 80 80 மைனஸ் 1 எவ்வளோ வரும்? 80லேருந்து 1 போச்சு அப்படின்னா 79ன்னு வரும். ஓகேவா? இதே மாதிரி அடுத்து எஃப் ஆஃப் 8க்கு எஃப் ஆஃப் 8க்கு எந்த இடைவெளி வந்தது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 4ங்கிற இடைவெளி. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நான் 8ன்னு கொடுக்குறேன். இப்போ 3 இன்ட்டு 8 மைனஸ் 4. 3 24 மைனஸ் 4. ஓகேவா? 24லேருந்து 4 போச்சு அப்படின்னா 20. இப்போ என்ன பண்ணணும்? ரெண்டையுமே கூட்டணும். அதுக்கு முன்னாடி இந்த எஃப் ஆஃப் 4ங்கிறத 2ஆல் பெருக்கணும். இப்போ பெருக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு அதாவது 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8. ஓகேவா? இப்போது 2ஆல் இதை பெருக்கணும். இங்கே என்ன வந்தது? 79ன்னு வந்தது. அப்போ 2 இன்ட்டு 79 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8க்கானது 20. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு பெருக்கிடலாம் பாருங்கள். பெருக்கணும் அப்படின்னா 9 2 18 18க்கு 8 மிச்சம் 1 இருக்குது. 7 2 14 14 1 15 ப்ளஸ் 20. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 178ன்னு வருது. இது தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின். ஃபோர்த்து கொஸ்டின் என்ன? 2 இன்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் 2 மைனஸ் எஃப் ஆஃப் 6 பை எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், எஃப் ஆஃப் மைனஸ் 2ங்கிறது 2 தடவை இருக்குது. அதனால் ஒரு தடவை கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் 6 கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 4ங்கிறது நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் 2 எஃப் ஆஃப் 6 மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் மைனஸ் 2 எதில் வருது அப்படின்னா மைனஸ் 2 இங்கே இருக்குது, இங்கே இருக்கா? இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் 2க்கு எதை யூஸ் பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர்எக்ஸ் ப்ளஸ் 1. அடுத்து எஃப் ஆஃப் 6ங்கிறது இதில் இருக்குது, 3ஆவதுக்கு என்னது? 3x மைனஸ் 4ங்கிறத யூஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் எஃப் ஆஃப் மைனஸ் 2க்கு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன எடுக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர்எக்ஸ் ப்ளஸ் 1. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 2ன்னு கொடுக்கணும். ஈக்குவல் டு 6 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 1. இங்கே எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 2ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ 6 2 12. இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் 12 ப்ளஸ் 1ன்னு வரும். ஈக்குவல் டு குறி மாறி இருக்குது. அப்போ கழிக்கணும். கழித்து பெரிய நம்பரோட குறி பெறுவோம். கழிச்சோம் அப்படின்னா 12லேருந்து 1 போச்சுன்னா 11. பெரிய நம்பரோட குறி மைனஸ். அப்போ மைனஸ் 11. ஓகேவா? இப்போ அடுத்து எஃப் ஆஃப் 6. எஃப் ஆஃப் 6ங்கிறது எந்த இடைவெளி? 3ஆவது இடைவெளின்னு பார்த்தோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3ஆவது இடைவெளிக்கானது 3x மைனஸ் 4. அப்போ எஃப் ஆஃப் 6ன்னு கொடுக்கணுமா? எக்ஸுக்கு பதிலாக 6ன்னு கொடுத்தா 3 இன்ட்டு 6 மைனஸ் 4. 3 18 மைனஸ் 4. 18லேருந்து 4 போச்சு அப்படின்னா 14ன்னு வரும். இப்போ ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது மைனஸ் 2க்கு நம்மளுக்கு தெரியும், எஃப் ஆஃப் 6க்கு தெரியும். அடுத்து எஃப் ஆஃப் 4ங்கிறது மேலே இருக்குது, அதை அப்படியே நான் எடுத்து எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னு வந்தது? 79ன்னு வந்தது. இப்போ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரியும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் பாருங்கள். அதாவது 2 இன்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் 2 மைனஸ் எஃப் ஆஃப் 6 பை எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2. இப்போ போட்டோம் அப்படின்னா 2 இன்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் 2 மைனஸ் 2க்கு
11ன்னு வந்தது. அப்போ 2ஆல் பெருக்கணுமா, 2 × -11. சரி, அடுத்து மைனஸ் 6க்கு என்னன்னு வந்தது, 14ன்னு வந்தது. பை எஃப் ஆஃப் 4க்கானது 79, எஃப் ஆஃப் -2க்கு இங்கே -11. ஓகேவா, நான் எல்லாமே எடுத்து எழுதிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 2 11 22, -22 இங்கே -14 இருக்குது. பை 79லேருந்து 11 கழிக்கணும். கழிச்சோம் அப்படின்னா என்னென்னு வரும், 68ன்னு வருமா. அடுத்து இப்போ இங்கே பாருங்கள், ரெண்டுமே ஒரே மாதிரி மைனஸ் மைனஸ்ன்னு இருக்குது. அப்போது கூட்டி பொதுவாக மைனஸ்ன்னு போடணுமா. அப்போ இந்த ரெண்டையுமே கூட்டிடலாம் பாருங்கள். கூட்டணும் அப்படின்னா 22 கூட 14 கூட்டணும் அப்படின்னா 22 26 36ன்னு வரும். 36, அதாவது -36 பை 68. இப்போ இந்த ரெண்டையுமே கேன்சல் பண்ணணுமா. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எந்த வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம், 4ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். அதாவது 9 36ன்னு வரும். இந்த மைனஸ் நான் இங்கே போட்டுக்கிறேன். அப்படியே 9 36. இதை 4ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணால் 6ல் 1 நாள் 4ன்னு வரும். மிச்சம் 2 இருக்கும். அந்த 2 இங்கே கொடுத்தா 28ன்னு ஆகுமா. 28ல் 7 28. அப்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, -9/17. இதுதான் 4th கொஸ்டினுக்கான ஆன்சர். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.